Hello friends, welcome to Centum Tutor. Cost Accounting. இந்த வீடியோல Stores Control or Inventory Control பத்தி பார்க்க போறோம். அதுல இம்பார்ட்டண்டா EOQ Economic Order Quantity பத்தி பார்க்க போறோம். இதுல தியரி பார்ட். நெக்ஸ்ட் வீடியோல இதோடைய MCQ Multiple Choice Question பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி அப்படின்னா என்ன பார்க்கலாம். எக்கனாமிக் அப்படின்றது வந்து இங்கே சிக்கனமா செலவு குறைவா நம்ம வந்து எவ்வளவு ஆர்டரை எவ்வளவு குவான்டிட்டியை ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இது ஒரு டெக்னிக். எங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில், அதாவது ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். நம்ம பொருளை ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மேனேஜ் பண்ணுறதுல, அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணுவோம். ஆர்டரை எப்படி பிளேஸ் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ டிமாண்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த டிமாண்டுக்கு தேவையான ஸ்டாக்கு மெட்டீரியலை நம்ம ஸ்டாக் பண்ணணும். Optimum amount of inventory a company should purchases in order to meet its demand. அவங்களுடைய ஒரு கம்பெனியோடைய டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியை பர்ச்சேஸ் பண்ணணும். அதிகமாகவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, தேவைக்கு அதிகமாகவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, குறைவாகவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, நம்ம மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹோல்டிங் காஸ்ட்டும் ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் மினிமைஸ் ஆகணும், ரொம்ப குறைவாக இருக்கணும். ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்றது நம்ம பொருளை வாங்கி மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஹோல்டு பண்ணும்போது, நம்ம குடோன்லேயோ வேர்ஹவுஸ்லேயோ ஹோல்டு பண்ணும்போது அதுக்கு செலவு இருக்குது. அது என்னென்ன செலவு வரும், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸ் வரும், ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும். அதெல்லாம் ஹோல்டிங் காஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்ட் கேரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதை ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் இது ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போது நம்ம நிறைய பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து செலவு அதிகமாக இருக்கும், நமக்கு நஷ்டம் உண்டாகும். அப்போ தேவையான அளவு, எந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுனா நம்ம வந்து இந்த ஹோல்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இப்போது நம்ம டோட்டல் காஸ்ட், மெட்டீரியலுடைய டோட்டல் காஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த பொருளுக்கான அக்யூசேஷன் காஸ்ட். ஒரு பொருளுக்கு அப்படின்போது ஒரு விலை இருக்கும். ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், அதுதான் அக்யூசேஷன் காஸ்ட். அப்புறம் அது கூட ஆர்டரிங் காஸ்ட்டை ஆட் பண்ணும். ஆர்டரிங் காஸ்ட்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். அந்த ஆர்டர் எப்படியெல்லாம் பண்ணுவோம்னா, பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் டெண்டர் இன்வைட் பண்ணுவோம். அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுக்கான செலவுகள்லாம் இருக்குது, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ஆர்டரிங் காஸ்ட்ன்றோம். அந்த ஆர்டரிங் காஸ்ட்டு அந்த பொருளோடைய காஸ்ட் கூட, பொருளுடைய உண்மையான விலை கூட ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் கேரிங் காஸ்ட் இருக்குது. அதாவது கேரிங் காஸ்ட்னா அது அதர்வைஸ் கால்ட் ஹோல்டிங் காஸ்ட். அதாவது இந்த பொருளை வாங்கி நம்ம வேர்ஹவுஸில் நம்ம குடோனில் வைக்கும் பொழுது அதுக்கான செலவுகள் இருக்குது, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணுவோம். இந்த மூணையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். அதில் அக்யூசேஷன் காஸ்ட் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அது ஒரு பொருள் வாங்கினா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 யூனிட்டுக்கு வந்து 10 ரூபீஸ்னா ஒரு யூனிட் வாங்கினாலும் 10 ரூபீஸ் தான். அதே மாதிரி 100 யூனிட்ஸ் வாங்கினாலும் பர் யூனிட்டுக்கு 10 ரூபீஸ் தான். சிலப்போ ஒரு பல்க் குவான்டிட்டியெல்லாம் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம், ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம், குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி இல்லைன்னா, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த அக்யூசேஷன் காஸ்ட் வந்து எந்த விதத்திலையும் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் ஆர்டரை வந்து பாதிக்காது. யூஸ்வலாக வந்து எத்தனை மெட்டீரியல் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இது இருக்காது, எப்போதும் ஒரே காஸ்ட்டாக தான் இருக்கும். இதுதான் அக்யூசேஷன் காஸ்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, மெயினாக வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை பாதிக்கக்கூடியது வந்து இந்த ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரியிங் காஸ்ட்டும் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், டோட்டல் கேரியிங் காஸ்ட் அப்படின்னு இருக்கு. டோட்டல் கேரியிங் காஸ்ட்னா
காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் தி மெட்டீரியல்ஸ் இன் தி ஸ்டோர். ஸ்டோரில் மெட்டீரியலை ஹோல்டு பண்ணும்போது வைக்கும்போது ஸ்டோரில் மெட்டீரியலை வைக்கும்போது உண்டாகக்கூடிய செலவு. என்னென்ன செலவு வரும்? காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நம்ம அந்த பொருளை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கான செலவு. அதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்? பின்ஸ்லையோ ரேக்ஸ்லையோ ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கான செலவு. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் தி மெட்டீரியல் டு அவாய்ட் டிட்டோரியேஷன். டிட்டோரியேஷன் அப்படின்றது வந்துட்டு சீரழிவு, அதாவது பொருட்கள் வந்து சேதமடைஞ்சு போகும், சீரழிஞ்சு போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு. அதே மாதிரி இந்த பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணும்போது நம்ம கேஷ் தான், நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷ் தான் அங்கே மெட்டீரியலாக ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அந்த கேஷுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இந்த கேரிங் காஸ்ட்டில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஸ்பாயிலேஜ் இன் ஸ்டோர்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங். ஸ்டோர்ஸில் நம்ம பொருளை வந்து ஸ்டோர் பண்ணும்போதோ ஹேண்டில் பண்ணும்போதோ ஸ்பாயில் ஆகலாம், அதற்குண்டான செலவு. காஸ்ட் ஆஃப் அப்சோலசன்ஸ், வழக்கொழிந்து போகுதல். ஒரு பொருள் இன்னைக்கு நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டோம், நாளைக்கு அந்த பொருள் உபயோகத்தில் இருக்காது, வேற பொருள் அதுக்கு பதிலான ஒரு பொருள் வந்திருக்கும். அப்போ இந்த பழைய பொருளுக்கு மதிப்பு இல்லாமல் போகும், அதுக்கான செலவு காஸ்ட் ஆஃப் அப்சோலசன்ஸ். அதேமாதிரி இன்சூரன்ஸ் காஸ்ட், நம்ம வந்து மெட்டீரியலை வாங்கி ஸ்டாக் பண்ணும்போது, அதாவது குடோனில் ஸ்டாக் பண்ணும்போது இன்சூரன்ஸ் பண்ணுவோம். நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறது எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய மெட்டீரியலுடைய காஸ்ட்டை பொறுத்து இருக்கும். மெட்டீரியலுடைய வேல்யூ அதிகமாக இருந்தால் நம்ம அதிக இன்சூரன்ஸ் பண்ணுவோம், கம்மியாக இருந்தால் கம்மி இன்சூரன்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பொருளை நம்ம ஹோல்டு பண்ணும்போது, நம்ம கிட்ட வைக்கும்பொழுது நம்ம செய்ய வேண்டிய செலவுகள். இதெல்லாம் தான் நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. நம்ம அதிகமான பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணும்போது இந்த கேரிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான நம்மளுக்கு நஷ்டம். அதிகமாகாமல் மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறத விட பார்ட்டாக, அதாவது வருஷம் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த கேரிங் காஸ்ட் குறைவாகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கேரிங் காஸ்ட்டை பார்க்கும்போது ஆல்டுகெதராக பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்டில் 20 to 25% வந்து இந்த கேரிங் காஸ்ட் தான் இருக்குது. அதாவது கேரிங் காஸ்ட் வந்து பொருளோட விலையை விட பாருங்கள் 4ல் 1 பாகம் இல்லைன்னா 5ல் 1 பாகம் வந்து இந்த கேரிங் காஸ்ட் தான் இருக்குது. அப்போ இது நம்மளுடைய மெயின் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட மெயின் பர்பஸ் என்னென்னா இந்த கேரிங் காஸ்ட்டை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் மெயின் பர்பஸ். அடுத்து ஆர்டரிங் காஸ்ட் இருக்குது. நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியலை ஆர்டர் பண்ணும்போது சில செலவுகள் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப், ஏன்னா பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாஃபோடைய செலவுகள் இருக்கும். பர்ச்சேசிங்கான செலவு, இன்ஸ்பெக்ஷன், பேமெண்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கான செலவு இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஷ்னரி போஸ்டேஜுக்கான காஸ்ட் இருக்கும். டெண்டரை ஃப்ளோட் பண்ணும்போது உண்டாகக்கூடிய காஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது உண்டாகக்கூடிய காஸ்ட்டு, அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணும்போது உண்டாகக்கூடிய காஸ்ட்டு. நம்ம ஒரு தடவை ஆர்டர் பண்ணால் இந்த காஸ்ட் மட்டும் இருக்கும், 2 தடவை ஆர்டர் பண்ணால் இந்த டபுள் காஸ்ட் ஆயிரும், 3 தடவை ஆர்டர் பண்ணும்போது 3க்கும் இதே அளவு செலவு உண்டாகும். இதே மாதிரி டெண்டருக்குள்ள காசு, டாக்குமெண்டேஷனுக்குள்ள காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ள காஸ்ட்டு, இதெல்லாம் திரும்ப ஆகும். ஒவ்வொரு தடவை நம்ம பண்ணும்போதும் இந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குவான்டிட்டியை ஆர்டர் பண்ணும்பொழுது எதெல்லாம் குறையிற மாதிரி பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் குறையணும். கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் குறையிற மாதிரி நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணணும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அப்படி கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் குறைக்கணும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும், நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல் வந்து போதுமான அளவு இருக்கணும், லார்ஜ் எனஃபாக இருக்கணும். எதை பெறுறதுக்காகனா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னா அந்த பர்டிகுலர் ஆர்டராக இருக்கணும். அதே மாதிரி பல்க் நம்ம கொஞ்சமாக நம்ம பொருளை வாங்கினா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகும். ஒரு பல்க் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் அதுக்கான அட்வான்டேஜ் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் மினிமைஸ் பண்ண பார்க்கணும். அதே டைமில் இந்த 2 விஷயம் கூட ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருளுடைய அளவு லார்ஜ் எனஃபாக இருக்கணும் டு கெட் தி ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் பல்க் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கணும். இந்த கிராஃப் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த கேரிங் காஸ்ட்டு, அதே மாதிரி கேரிங் காஸ்ட் மீன்ஸ் ஹோல்டிங் காஸ்ட், அதே மாதிரி ஆர்டரிங் காஸ்ட்டை பற்றியும் டோட்டல் காஸ்ட்டை பற்றியும் நம்மளுக்கு வேண்டிய எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள்,
நம்ம வந்து ஹோல்டிங் காஸ்ட், நம்ம வந்து வாங்கக்கூடிய பொருளுடைய அளவு, குவாண்டிட்டி ஆஃப் ஆர்டர், நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய குவாண்டிட்டியோட அளவு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ஹோல்டு பண்ணக்கூடிய காஸ்ட்டும் அதிகமாயிட்டே போகுது. பாருங்கள், இந்த மெரூன் கலர் லைன் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி போகுது. அதாவது ஆர்டர் அதிகமாக அதிகமாக நமக்கு ஹோல்டிங் காஸ்ட் அதிகமாகும். நம்ம அதிகமான பொருளை வாங்கிட்டால் அதை ஸ்டோர் பண்ணதுக்கான செலவும் அதிகமாகும். அதே டைமில் நம்ம ஆர்டரிங் காஸ்ட்டு வந்துட்டு குறைஞ்சிட்டே வரும். ஆர்டரிங் காஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரே டைமை பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய செலவு வந்து குறைஞ்சிரும். 2 தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் 2 தடவை அது 2 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆயிரும். 10 தடவை நம்ம வந்து பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாகும். அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஹோல்டிங் காஸ்ட் அதிகமாகிட்டு, எப்போதும் ஹோல்டிங் காஸ்ட்டும் இந்த ஆர்டரிங் காஸ்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும். அதாவது ஹோல்டிங் காஸ்ட், அதர்வைஸ் கால் ஸ்டோரேஜ் காஸ்ட், அதர்வைஸ் கால் கேரிங் காஸ்ட். இந்த கேரிங் காஸ்ட் அதிகமாகிட்டே போகும்போது ஆர்டரிங் காஸ்ட் குறைஞ்சிட்டே வரும். எப்போ ஹோல்டிங் காஸ்ட் ஆர் கேரிங் காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதிகமான பொருள் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து அதிகமாகும். அதே டைமில் நம்ம ஒரே தடவை வாங்கிட்டோம், அதனால் ஆர்டரிங் காஸ்ட் குறையும். இந்த ஆர்டரிங் காஸ்ட் கர்வ் பாருங்கள், ஆர்டரிங் காஸ்ட் கர்வ் இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கு, ப்ளூ கலர் லைன். இந்த ஹோல்டிங் காஸ்ட் லைன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறிட்டு இருக்கு, அந்த மெரூன் கலர் லைன். இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் சேம் ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும் இந்த பாயிண்டில். அதான் ஆர்டரிங் காஸ்ட் வந்து இன்டர்செக்ட் ஹோல்டிங் காஸ்ட். இந்த பாயிண்டில் நம்ம இந்த பாயிண்டில் எத்தனை கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதுதான் நம்மளுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது எந்த பாயிண்ட் கேட்டால், வேர் ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட் இன்டர்செக்ட் ஈச் அதர். எந்த பாயிண்டில் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் இன்டர்செக்ட் ஆகுதோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அந்த பாயிண்ட் அப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போனால் டோட்டல் காஸ்ட் லைன் பாருங்க. அந்த டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் அதிகமாக இருக்கும், அப்படி கம்மியாக வந்து இந்த பாயிண்டில் தான் டோட்டல் காஸ்ட் குறவாக இருக்கும். எந்த பாயிண்டில் டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு கம்மியாக இருக்குன்னா இந்த ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் ஈக்குவல் ஆகக்கூடிய பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்றது ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அதாவது ஆர்டர் பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய காசும், ஹோல்டு அந்த பொருளை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக செலவு பண்ணக்கூடிய காசும் ஈக்குவல் ஆகும். அந்த பாயிண்ட் தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கான பாயிண்ட். அந்த பாயிண்டில் வந்து ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் கம்மியாயிரும், ஈக்குவல் ஆயிரும். அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கேரிங் காஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால் ஹோல்டிங் காஸ்ட், அதர்வைஸ் கால் ஸ்டோரேஜ் காஸ்ட், இந்த காஸ்ட் வந்து எப்போதுமே எப்படி பிஹேவ் பண்ணணும்னா இந்த ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக. ஆர்டரிங் காஸ்ட்டு கம்மியாகும் போது ஹோல்டிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். அப்போ கேரிங் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் பிஹேவ் இன் ஆப்போசிட் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பல்க் ஆர்டரை ஒரே டைமில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது, ஒரு பல்க் ஆர்டர் அட் ஒன் டைம் பண்ணும்போது எப்போதும் ஆர்டரிங் காஸ்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா லோவாக இருக்கும். ஏன்னா ஒரே தடவை நம்ம பண்ணிட்டா ஆர்டர் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து குறவாக இருக்கும். ஆனால் கேரிங் காஸ்ட் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய செலவு அதிகமாகும். அப்போ அதே டைமில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக பொருளை வாங்கிட்டா ஆர்டரிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பல தடவை வாங்கும்போது ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாயிரும். ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணால் போதும், அதனால கேரிங் காஸ்ட் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் சொல்கிறாங்க பல்க் ஆர்டர் அட் ஒன் டைம் பண்ணும்போது ஆர்டரிங் காஸ்ட் வந்து வில் பி லோ அண்ட் கேரிங் காஸ்ட் வில் பி ஹையாக இருக்கும். இதை எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ எந்த எக்கனாமிக்காக நம்ம சிக்கனமாக ஆர்டர் பண்ணணும்னா எந்த அளவுக்கு பொருளை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பாயிண்டில் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் ஈக்குவல் ஆகுதோ அந்த பாயிண்டில் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமாக மாறிடும். அந்த குவான்டிட்டியை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ நமக்கு செலவு குறைவாக இருக்கும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த எக்கனாமிக் எத்தனை ஆர்டர் பண்ணுறது, அதாவது நம்மளுக்கு வந்து எந்தவித செலவும் அதிகமாகாமல், அதாவது கேரிங் காஸ்ட் ஒரே தடவை வாங்கினா ஆர்டர் காஸ்ட் குறையும், ஆனால் கேரிங் காஸ்ட் அதிகமாகிடும். அப்படி இல்லாமல் கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக வந்துடணும், நம்மளுக்கு செலவு குறையணும். தேவையான அளவு நம்மளுக்கு பொருள் இருக்கணும், ஆனால் தேவைக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா EOQ, அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. கொஞ்சம் இந்த ஃபார்முலா தள்ளி போயிருக்கு. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப், மொத்தமாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 into annual requirement into cost of order whole divided by carrying cost per unit per annum. இதுதான் ஃபார்முலா. அதாவது
இதில் என்னென்னா எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா 2 இன்ட்டு ஆனுவல் ரெக்யர்மெண்ட், ஒரு வருஷத்தில் எவ்வளவு தேவை இருக்குது, இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஆர்டர் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோ, ஹோல் டிவைடட் பை கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் annum, ஒரு வருஷத்தில் ஒரு யூனிட்டுக்கு அதை கேரி பண்ணுறதுக்கு, ஹோல்டு பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும். இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 times AO divided by C அப்படின்னு போடலாம். 2 into A என்றது annual requirement, O என்றது cost of order, whole divided by cost of carrying cost அப்படின்னு போடலாம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்கனாமிக் சிம்பிளாக நம்ம வந்து எவ்வளோ ஒரே டைம் பல்காக வாங்கலாமா, இல்லை 2 தடவையாக வாங்கலாமா, 5 தடவையாக வாங்கலாமா, கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை தடவை வாங்கினா நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும், எக்கனாமிக்காக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை ஒரு சார்ட் இந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாருங்கள், நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். அந்த கம்பெனியோடைய ஆனுவல் யூசேஜ் வந்து 6000 யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு காலம் 6000 யூனிட் உங்களுக்கு யூஸ் இருக்குது. இந்த 6000 யூனிட் நம்ம எப்படி வேணாலும் வாங்கலாம். ஒரே தடவையாக வாங்கலாம், இல்லை 2 தடவையாக வாங்கலாம், 3 தடவை வாங்கலாம், 10 தடவை வாங்கலாம். அப்போ எத்தனை தடவை வாங்கலான்றது தான் நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டர் பர் இயர், ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை ஆர்டர் பண்ணலாம், ஒரே தடவை ஆர்டர் பண்ணலாம். அப்போ ஒரே தடவை ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 6000. அப்போ ஒரே தடவை ஆர்டர் பண்ணலாம், 2 தடவை ஆர்டர் பண்ணலாம், மூணாக பிரித்து வாங்கலாம், 5 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், 8 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், 10 தடவையாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம், 12 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். அப்போது எப்படி வேணாலும் இந்த 6000 யூனிட் ஒரு வருஷத்துக்குள்ளது வாங்கலாம். இப்போ யூனிட் பர் ஆர்டர், ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஆர்டரில் எத்தனை யூனிட் பண்ணலான்னா, ஒரே ஒரு தடவை நம்ம வாங்குறதா இருந்தால் இந்த 6000 ஒரே ஆர்டரில் வாங்கிடுவோம். 2 தடவை வாங்குறதா இருந்தால் நம்ம 3000 வாங்கலாம். 3 தடவை வாங்குறதா இருந்தால் 2000 2000 வாங்கிக்கலாம். 5 டைம்ஸாக இருந்தால் இதை 5 ஆல் டிவைட் பண்ணிடுங்க, 1200. அதாவது 5 டைம்ஸ் 1200 சொல்லி 5 டைம்ஸ் வாங்கினீங்கன்னா 6000 கிடச்சிரும். அதே ஒரு வருஷத்தில் 8 டைம் கூட வாங்கலாம். 8 டைம் வாங்குறதா இருந்தால் ஒவ்வொரு டைமும் நம்ம எவ்வளோ வாங்குவோம்னா 750 யூனிட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்தில் நமக்கு தேவையான 6000 யூனிட்ஸ் கிடச்சிரும். அதே 10 தடவை வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக 10 தடவை வாங்கலாம். ஒரு வருஷத்தில் 10 தடவையாக பிரித்து வாங்கலாம். நம்மளுக்கு வேண்டியது 6000 யூனிட். அப்போ ஒரு தடவைக்கு 600 யூனிட் வச்சுட்டு 10 தடவை வாங்கினீங்கன்னா 6000 யூனிட் ஆயிரும். அதாவது நம்ம எத்தனை தடவை வாங்குகிறோம் அதால் இந்த டோட்டல் யூனிட்டை டிவைட் பண்ணால் இந்த யூனிட்ஸ் பர் ஆர்டர் கிடச்சிரும். இதே நம்ம 12 தடவை வாங்கினா, கொஞ்சம் கொஞ்சமாக 12 தடவை வாங்குறதா நம்ம டிசைட் பண்ணால் இந்த 6000 12 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 500 வரும். அப்போ 500 சொல்லி 12 டைம்ஸ் வாங்கினா நம்மளுக்கு 6000 யூனிட் நம்மளுக்கு யூசேஜ், ஆனுவல் யூசேஜ் யூனிட் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு சின்ன வேல்யூ எடுத்துக்கலாம். ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 20 rupees வச்சுக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு 20 rupees. அப்படிங்கும்போது 6000 யூனிட்டுக்கு வந்து 20 rupees வைக்கும்போது 1,20,000 வரும். அதே மாதிரி 3000 யூனிட்டுக்கு வந்து 20 rupees வைக்கும்போது 60,000 rupees வரும். அதே மாதிரி 40,000, 24,000, 15,000, 12,000, 10,000. அதாவது இந்த யூனிட் பர் ஆர்டர் கூட இந்த 6,000, 3,000, 2,000 கூட இந்த 20 rupees, ஒரு யூனிட் 20 rupees மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து இதை 2 ஆல் டிவைட் பண்ணிடணும். இந்த வேல்யூவை 2 ஆல் டிவைட் பண்ணிடணும். 1,20,000 2 ஆல் டிவைட் பண்ணால் 60,000, 60,000 2 ஆல் டிவைட் பண்ணால் 30,000, 40,000 2 ஆல் டிவைட் பண்ணால் 20,000. இப்படி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம். கடைசியில் பாருங்கள் 10,000 இருக்குது, 2 ஆல் டிவைட் பண்ணால் 5,000. இப்போ கேரிங் காஸ்ட், இப்போ நம்ம பொருளை வாங்கிட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அதுக்கான செலவில் இருக்குது. ஸ்டோரிங் பேஸோடைய வாடகை இருக்குது, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதெல்லாம் தான் கேரிங் காஸ்ட் 10%. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரியில் 10% கண்டுபிடிங்க. 60,000க்கு 10% 6,000. 30,000 இன்வென்ட்ரி காஸ்ட்டுக்கு வந்து 10% 3,000. 20,000க்கு 10% 2,000. இப்படி இதில் இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரியில் 10% கால்குலேட் பண்ணி இந்த பக்கம் போட்டுருங்க. இது வந்து கேரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட், ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு 60 rupees ஆகும் நம்ம கால்குலேஷனுக்கு வச்சுக்கலாம். அப்போது ஒரே ஒரு ஆர்டர் பண்ணால் 60 rupees ஆகும். அப்போ 2 ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஆர்டருக்கு 60 rupeesனா 2 ஆர்டருக்கு 120 rupees. அப்போ எத்தனை தடவை ஆர்டர் பண்ணுறோமோ அத்தனையால் இந்த 60 மல்டிபிள் பண்ண போதும். இப்போ 10 இங்கே வந்து 10 ஆர்டர் இருக்குது, 10 × 60 600 ஆயிரும். 12 × 60 720 ஆகும். இது ஆர்டரிங் காஸ்ட். அப்போ நம்மளுக்கு பார்க்க வேண்டியது கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும். அப்போ கேரிங் காஸ்ட்டையும் ஆர்டரிங் காஸ்ட்டையும் ஆட் பண்ணி போட்டலாம், டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். 6,000 + 60 6,060, 3,000 + 120 3,120. இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டால் டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். இங்கே எல்லாம் கவனிச்சு பாருங்கள், இந்த டோட்டல் காஸ்ட்டை பாருங்கள். 6,000 வருது, இங்கே 3,120, 2,118 பார்க்கும்போது இதுலேயே மினிமம் காஸ்ட் வந்து
1200. இது டோட்டல் காஸ்ட் கம்மியாக இருக்குது. எந்த பாயிண்ட்டில் டோட்டல் காஸ்ட் கம்மியாக இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, கேரிங் காஸ்ட்டும் இந்த ஆர்டரிங் காஸ்ட்டு எந்த பாயிண்ட்டில் ஈக்குவல் ஆகுதோ அந்த பாயிண்ட்டில் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும். டோட்டல் காஸ்ட் மினிமமாக இருக்கும். பாருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, கேரிங் காஸ்ட் 600 இருக்கும்போது ஆர்டரிங் காஸ்ட்டும் 600 ரெண்டு சேமாக இருக்குது. அந்த சேமாக இருக்க பாயிண்ட்டில் தான் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும். காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும். அப்போ எத்தனை நம்ம யூனிட்டை ஒரு ஆர்டரில் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னா 600 யூனிட்ஸ். யூனிட் பர் ஆர்டர் வந்து 600. இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா நம்ம 600 யூனிட்ஸ், இந்த 6000 யூனிட்ஸ் வாங்கும்போது 600 எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 600 வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து 600 எத்தனை டைம் வாங்கலாம்? 10 தடவை வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு 6000 யூனிட் கிடைக்கும். நம்மளுக்கு செலவும் குறைஞ்சிரும். இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இப்படி தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி டேபிள் போட்டு இப்படி கண்டுபிடிக்கலாம். பட் இப்படி போட்டு இருக்கிறதுக்கு டைம் பத்தாது. அதுக்காக தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணுவோம்? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே 600 யூனிட் கிடைச்சிரும். கரெக்டான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போது சில ஃபார்முலாஸ் எல்லாம் படித்து வைக்கலாம். ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது படித்து வைக்கணும். ROL அப்படின்வோம். அதாவது ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் அப்படின்றது வென் டு ஆர்டர், எப்போ நம்ம பொருளுக்கு ஆர்டர் பண்ணணும். அதாவது நம்மகிட்ட ஏற்கனவே ஸ்டாக் இருக்கும். நம்ம வந்து ஸ்டாக் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டாக் வந்து நம்ம குறைஞ்சிட்டே வரும். நம்ம யூஸ் பண்ண குறைஞ்சிட்டே வரும். அந்த ஸ்டாக் வந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து குறைஞ்சிட்டே வரும். நம்ம யூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் லெவல் வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும்? ரீஆர்டர் பண்ணிடணும் இல்லைங்களா? நம்ம பைக் வச்சுருக்கோம். பைக்கில் பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிப்போம். நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒரு லெவல் வச்சுருப்போம். ஒரு குறிப்பிட்ட லெவல் பெட்ரோல் குறைஞ்சிச்சுன்னா நம்ம திருப்பியும் போய் ரீஃபில் பண்ணிடுவோம், ரீஆர்டர் பண்ணிடுவோம். அப்போ ரீஆர்டர் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மேக்ஸிமம் கன்சப்ஷன், நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ உபயோகப்படுத்துகிறோம் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ, நம்ம ஆர்டர் பண்ணால் எவ்வளோ, எந்த டைம்குள்ளே நமக்கு திருப்பி கிடைக்கும் மேக்ஸிமம் டைம். அதாவது சிலப்போ வந்து அவங்க சொல்லுவாங்களே 10 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே கிடைக்கும்னா மினிமம் வந்து 10 நாள். ரீஆர்டர் பீரியட் வந்து மினிமம் வந்து 10, மேக்ஸிமம் போனால் 20 நாளைக்குள்ளே கிடச்சிரும். அது மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். அப்போ மேக்ஸிமம் கன்சப்ஷனையும் அதிகபட்சம் எவ்வளோ உபயோகப்படுத்துகிறோம் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது தான் ரீஆர்டர் ஸ்டாக் லெவல். இல்லை இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். ரீஆர்டர் ஸ்டாக் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் ஸ்டாக் லெவலில் எடுத்துட்டு அது கூட எதை ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சப்ஷனையும் ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியடையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரை மினிமம் ஸ்டாக் லெவல் கூட ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் கிடைக்கும். அதாவது இந்த மினிமம் ரீஆர்டர் ஸ்டாக் லெவல்ன்றது சிம்பிளாக நம்ம ஞாபகம் வைக்கிறது, எப்போ நம்ம ஆர்டர் கொடுக்கணும், நம்மக்கிட்ட ஸ்டாக் எந்த லெவல் வரும்போது நம்ம திருப்பி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரீஆர்டர் பீரியட் அப்படின்றது வந்துட்டு லீட் டைம்ன்றோம். அதாவது நம்ம ஆர்டர் கொடுத்த டைமுக்கும் நம்மளுக்கு அந்த பொருள் நம்ம ஸ்டோருக்கு கிடைக்கக்கூடிய டைமுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பீரியட் தான் நம்ம ரீஆர்டர் பீரியட்னு சொல்கிறோம். தட் இஸ் கால் லீட் டைம். நம்ம 3ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பொருள் 10ஆம் தேதி கிடச்சின்னா இந்த 3ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு இடையில எத்தனை நாட்கள் இருக்குது, தட் இஸ் கால் லீட் டைம், ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே பாருங்க ரீஆர்டர் குவான்டிட்டி. இந்த ரீஆர்டர் குவான்டிட்டியை தான் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது ஹவு மச் டு ஆர்டர், எவ்வளோ ஆர்டர் பண்ணணும், நம்மளுக்கு செலவு குறைவாக இருக்கணும், எவ்வளோ ஆர்டர் பண்ணணும், ஹவு மச் டு ஆர்டர், அப்படிதான் ரீஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் பர்ச்சேஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ மினிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்னு என்ன, நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பைக் வச்சுருக்கோம், நம்ம பெட்ரோல் ஊற்றிருப்போம். அந்த பெட்ரோல் வந்துட்டு ஓட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் லெவல் வரும்போது ஸ்டாப் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிரும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிசர்வுக்கு வந்துடுவோம். திருப்பி ரிசர்வ் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ரிசர்வ் வந்துச்சுன்னா நம்ம அலாம் கொடுக்குறது, நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறது, பெட்ரோல் தீர்ந்துருச்சு நீ போய் ஃபில் பண்ணிக்கோ, இனி கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதான் மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவல்னா நம்ம எப்போதுமே நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு லெவல். மினிமம் குவான்டிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் விச் மஸ்ட் பி மெயின்டைன் இன் ஹேண்ட் அட் ஆல் டைம். எப்போதும் அந்த மினிமம் குவான்டிட்டியே வச்சுருக்கணும், அது குறையக்கூடாது. அது மினிமம் குவான்டிட்டி வந்துச்சுன்னா நம்ம திருப்பி பொருளை வாங்கிடணும். அப்போ மினிமம் ஸ்டாக் லெவல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், ரீஆர்டரிங் லெவல்லேருந்து இந்த ஆவரேஜ் கன்சப்ஷன் ரேட்டையும் ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியடையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரை இந்த ரீஆர்டரிங் லெவல்லேருந்து மைனஸ் பண்ணிட்டா போதும், நம்ம மினிமம் ஸ்டாக் லெவல் கிடச்சிரும். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டாக் இருக்கணும், ஏன்னா மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனால் நமக்கு செலவு அதிகம், வேஸ்ட்டு.
அப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து எப்போதும் நம்ம கையில் இருக்க வேண்டிய அளவு, மேக்ஸிமம் உழந்த அளவு தான் இருக்கணும். எந்த டைமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி தான் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். இந்த மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ரீஆர்டர் லெவல் கூட ரீஆர்டர் குவான்டிட்டியை தான் நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ரீஆர்டர் லெவல் கூட ரீஆர்டர் குவான்டிட்டியை ஆட் பண்ணிவிட்டு மினிமம் கன்சப்ஷனையும் மினிமம் ரீஆர்டர் பீரியடையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரை இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர்லேருந்து மைனஸ் பண்ணிட்டா போதும் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் நம்ம ஞாபகம் வச்சா மட்டும்தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால நீங்கள் ஃபார்முலா எழுதி வச்சுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், அதாவது நார்மல் ஸ்டாக் லெவல். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இஸ் அதர்வைஸ் கால்ட் நார்மல் ஸ்டாக் லெவல். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். மினிமம் ஸ்டாக் லெவல் எடுத்து பிளஸ் half of the reorder quantity. reorder quantityயோட பாதியில், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் பாதியை கண்டுபிடிச்சு இந்த மினிமம் ஸ்டாக் லெவல் கூட ஆட் பண்ணால் போதும். இன்னொரு விதத்தில் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஆவரேஜ் ஸ்டாக் லெவலை, அதாவது நார்மல் ஸ்டாக் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலையும் மினிமம் ஸ்டாக் லெவலையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கிடைச்சிடும். இன்னொன்று வந்து டேஞ்சர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். டேஞ்சர் லெவல் அப்படின்றது நம்ம சப்ளை பண்ணுறதை, இந்த ஸ்டாக்கை வந்து மெட்டீரியலை சப்ளை பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவோம். எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டேஜ் வந்துடும், அதாவது ஸ்கர்சிட்டி வந்துடும், பற்றாக்குறை வந்துடும். மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்காது. மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். சிலப்போ மெட்டீரியல் வந்து மார்க்கெட்டில் ஸ்கேசிட்டி ஆயிரும், பற்றாக்குறை ஆயிரும். நம்ம ஆர்டர் பண்ணால் லேட்டாக தான் கிடைக்கும். அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். A level at which normal issues of the material are stopped and issues are made only under specific instruction. Emergency issue, specific instructions உடைய அண்டரில் மட்டும்தான் நம்ம மெட்டீரியலை இஷ்யூ பண்ணுவோம். சாதாரண இஷ்யூ பண்ணுற மாதிரி இஷ்யூ பண்ண மாட்டோம். ரேசனிங் மாதிரி தான். இப்போ வந்து பெரிய பஞ்சமெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாதாரணமாக போனால் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் பொருளை வாங்கிக்கலாம், பொருளை இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு ட்ரவுட் வந்துருச்சு, பயங்கர வறட்சி வந்துச்சு, பொருள் கிடைக்கிறதில்ல அப்படின் போது ரேஷனிங் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் டேஞ்சர் லெவல். அந்த டேஞ்சர் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா பார்க்கும்போது இங்கே பாருங்கள், டேஞ்சர் லெவலோட ஃபார்முலா ஆவரேஜ் கன்சப்ஷன் கூட லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸை மல்டிபிள் பண்ணாது. லீட் டைம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரீஆர்டரிங் பீரியட். அதாவது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆர்டர் பண்ணுற டேட்டுக்கும் அந்த பொருள் கிடைக்கக்கூடிய டைமுக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைமுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் தான் ரீஆர்டர் பீரியட். தட் இஸ் கால்ட் லீட் டைம். அப்போ எமர்ஜென்சி பர்ச்சேஸுக்கு லீட் டைம் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம டேஞ்சர் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பஃபர் ஸ்டாக்ன்றோம். பஃபர் ஸ்டாக் அப்படின்றது கண்டின்ஜென்சியாக கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருப்போம், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக, சடன் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக, யூஸ் இன் கேஸ் ஆஃப் சடன் ஆர்டர். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டின்ஜென்சியை வச்சுருப்போம். எப்போதும் பணம் கூட நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம்னு கேட்டால், 10 ரூபா இருக்குன்னா 8 ரூபா வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி 2 rupees வந்து கண்டின்ஜென்சியை வைப்போம். சிலப்போ இந்த செலவு அதிகமானால் அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே இருக்குது நம்ம கணக்கு போட்ட பட்ஜெட்டை விட அதிகமானால் இந்த கண்டின்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம ஸ்டாக் வந்து ஏற்கனவே வச்சுருப்போம், அதுக்கு மேலே ஒரு பஃபர் ஸ்டாக் வச்சுருப்போம். சிலப்போ நம்ம நினைப்போம் 100 யூனிட் தான் யூஸ் ஆகும், 100 யூனிட் தான் கன்சம்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 20 யூனிட்டை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம், கண்டின்ஜென்சி வச்சுருப்போம். சிலப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 100 விட சிலப்போ அதிகமாக செலவாகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதுக்காக ஒரு பஃபர் ஸ்டாக் வச்சுருப்போம். இதுதான் சம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் கெப்ட் ஃபார் கண்டின்ஜென்சி யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் சடன் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுடைய இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா என்ன அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா மொத்தமாக பொருள் வாங்கி வச்சா நம்மளுக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய காஸ்ட் குறையும், பட் கேரி பண்ணக்கூடிய காஸ்ட் அதிகமாகும். ஆர்டர் பண்ணக்கூடிய காஸ்ட்னா ஒரே தடவை ஆர்டர் பண்ணால் போதும், அதுக்கான காஸ்ட் வந்து ஒரு தடவை செலவாகும், கம்மியாக இருக்கும். அதே டைமில் நம்ம நிறைய வாங்கி வைக்கும்போது அதை ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணி இன்சூரன்ஸ் கட்டி வைக்கும்பொழுது அதிகமான செலவு ஏற்படும். அதனால் நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு எக்கனாமிக்காக இருக்கும், சிக்கனமாக இருக்கும் பார்க்கணும். எப்போ எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த பாயிண்டில் ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டு ஈக்குவல் ஆகும். நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய காஸ்ட்டும் செலவும், அது கேரி பண்ணுறதுக்கு, அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான செலவும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அந்த பாயிண்டில் டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும். அந்த பாயிண்டில் எவ்வளோ ஆர்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு சேஃபாகவும்
மினிமம் காஸ்ட்டாகவும் இருக்கும். அதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி சிக்கனமாக இருக்கும். ஆர்டர் பண்ணுறது நம்மளுக்கு செலவு குறைவானதாக இருக்கும். அதில் தான் ரீஆர்டரிங் லெவலு, மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் அப்படி பார்க்குறோம். டேஞ்சர் லெவல், பஃபர் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றியான MCQ கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் கொஸ்டினுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.